ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம வந்து குயிக்காக லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஸ்டின் வந்து நல்லா ரீட் பண்ணுங்க. கால்குலேட் தி மாஸ் ஆஃப் நான் வாலிடைல் சொல்லிட். அப்போ நான் வாலிடைல் சொல்லிட்னால நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்? சாலிட். ஓகே, மோலார் மாஸ் 40 கிராம் per mole which should be the dissolved in 114 கிராம் ஆஃப் வந்து ஆக்டேன். டு ரெடியூஸ் இட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் டு 80% வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ உங்கள் வேப்பர் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்டேன் வந்து நமக்கு வந்து லிக்யூடு. அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்? ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர் வந்து போயிடணும். அப்போ ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷருக்கு நமக்கு என்னது? P0. அப்போ P0 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இட்ஸ் வேப்பர் ப்ரெஷர் இட்ஸ் ரெடியூஸ் இட்ஸ் வேப்பர் ப்ரெஷர் டு 80%. அப்போ 80% நமக்கு வந்து குறைஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இனிஷியலாக 100 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து 80% குறைஞ்சிருச்சு இல்லையா? அப்போ நமக்கு வந்து 100. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு x2 வந்து வரும். x2க்கு நம்ம என்ன எழுதலாம்? n2 டிவைட் பை n1 பிளஸ் n2 வந்து எழுதலாம். எப்பவுமே நம்ம என்ன பண்ணலாம்? அந்த n2 வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம் இல்லையா? அப்போ நமக்கு வந்து இங்கே வரும் 100லேருந்து -80 வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிட்டா 20 டிவைட் பை 100 வந்து வருது. 20 டிவைட் பை 100 விச் இஸ் ஈக்குவல் டு n2க்கு நம்ம எப்படி எழுதலாம்? W2 டிவைட் பை M2 வந்து எழுதலாம். இன்ட்டு நமக்கு N1க்கு நம்ம என்ன எழுதலாம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மாறி போயிடும். M1 இன்ட்டு W1 வந்து நமக்கு வந்து வந்துடும் இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து மாற்றி போட்டுக்கிறோமா? கரெக்டாக கரெக்டாக போட்டுக்கிறோம். அப்போ W2ன்றது சொல்யூட்டோட வெயிட், அதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். W2. அப்போ M2ன்றது என்னது? அதோட மாலிகுலர் வெயிட். சொல்யூட்டோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40 வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்டு M1. M1ன்றது மோலார் மாஸ் ஆஃப் சால்வெண்ட். இங்கே சால்வெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்டேன். ஆக்டேனோட மாலிகுலர் ஃபார்முலா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா C8 இல்லையா? அப்போ C8 வந்து பார்த்தீங்கன்னா H18 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 96 வந்து வருமா? 96 ப்ளஸ் வந்து 18 அப்போ 114 வந்து வரும். அப்போ மாலிகுலர் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 114. அப்போ வெயிட் நமக்கு எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க? 114. அப்போ இது வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு இங்கே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு சேர்ந்து வந்து 1 மோல் வந்து நமக்கு மாறிடும். அப்போ W2 which is equal to 20 into 40 divided by 100 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து 8 கிராம் வந்து நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வரும். ஸோ குயிக்காக 2 மினிட்ஸ்க்குள்ள குயிக்காக வந்து இதை நம்ம வந்து சால்வ் பண்ணிடுறோம். ஓகேவா? அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது. எதை ரிமூவ் பண்ணணும், எதை நெக்லெக்ட் பண்ணணும், என்ன ஃபார்முலா சூஸ் பண்ணணும் அப்படிலாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம்.